காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடான சிம்ம வீட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீட்டில் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்கள் இருக்கு. சிம்மம் அப்படின்னாலே ஒரு ஆளுமை தன்மை இருக்கும், தைரியம், கம்பீரம், எவ்வளோ அடிச்சாலும் அவங்க தளராத குணம் படைத்தவர்கள். ஸோ இப்படிப்பட்டவங்க கிட்ட இப்போ கேது சிம்ம வீட்டில் இருக்கிறாங்க, சனியோட பார்வை இருக்கு. ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்காமல் போகும். நிறைய மைண்ட் கன்ஃபியூஷன்ஸில் தவிச்சிட்டே இருப்பாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த எண்ணி 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 அவங்களே சந்தோஷத்தை படுத்திக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா கேது சிம்ம லக்னம், லக்னம் என்றால் தலை இல்லையா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்து தனஸ்தானத்தை சனி சமசப்தம பார்வையா பார்க்கறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாரை நம்பி இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சொல்லக்கூடிய வார்த்தையை கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா சனியோட பார்வைகள் இப்போ கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தும் போது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் அதுல சிரமம் ஏற்படும். அதனால் சில அவமானங்களும் ஏற்படும். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார்கிட்டையும் எந்த வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம வீட்டில் கேது இருக்கும்போது பூர்வீகத்தை நோக்கி போகும்போது அங்க நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நேரமும் இருக்கு. இப்போதைக்கு பூர்வீகத்துல இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வெளியூர்ல இருக்கிறது இப்போ உங்களுடைய மன நிம்மதியை தரும். கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கவனமா இருக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். ஆரஞ்சு அண்ட் எல்லோ உங்களுக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். சிவனோட வழிபாடு உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் அதிர்ஷ்டத்தையும் தரும்.